நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. எத்தனையோ யுகங்கள், அதையும் மீறி இன்னொரு பார்வையில் பார்த்தால் பரிமாணங்கள், அதாவது பரிமாண வளர்ச்சி எல்லாத்தையுமே கடந்து நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித பிறவி இதுவே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு பிறவி நமக்கு வேண்டாம். கடவுளின் திருப்பாதத்தை அடைவோம். இதுதான் ஒரு மனிதன் முக்தி அடையக்கூடிய நிலையை எட்டும் பொழுது அவனுக்கு உதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதுவாகத்தான் இருக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்வது, ஒரு தீமை செய்யவே கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுடன் இருப்பது, நன்மைகள் பலவற்றை செய்திருந்தாலும் அந்த புகழ் அனைத்தும் இறைவனுக்கே என்ற ஒரு மனப்பான்மை, இது எல்லாம் மனிதன் இந்த ஒரு பிறவியில், இதற்கு முன்னால் எத்தனை பிறவியில் தான் செய்திருந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் சமநிலைப்படுத்தி பாவங்களுக்கான பிராயச்சித்தம் தேடி புண்ணியங்களுக்கான புகழை பெற்று கிடைத்த அத்தனை சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனிதன் நல்லவனாக வல்லவனாக ஒரு 4 பேருக்கு உபயோகமாக, அப்படி உபயோகமாக இல்லாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, இது எல்லாமே ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வேதங்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். ஒரு மனிதனுக்கு எல்லாமே தானாகவே கிடைத்து விடுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. பெற்றோர்கள் கொடுக்கும் அறிவுரை, பள்ளியில் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, தன் உடன் பயணிக்கும் சில அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் கொடுக்கும் அறிவுரை, அதை எல்லாவற்றிற்கும் மேலாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில அறிவுரைகள், இது எல்லாம் இருக்கலாம். ஏனென்றால் இது எல்லாம் நமக்கு தெரிந்தவை. ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய முன்னேற்ற பாதையை அடைவதற்கு, இல்லை என்றால் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், முன்னோர்கள் கூறிய கூற்று என்னவென்றால், ஒரு கூட்டு பிரார்த்தனை, அதாவது ஒரு கூட்டமாக ஒரு 10 பேரோ ஒரு 15 பேரோ ஒரு 20 பேரோ, அதை எத்தனை கணக்கு வேண்டுமென்றாலும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒரு மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவன் மீண்டு வெளியே வருவதற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது உண்டு என்று நாம் படித்திருப்போம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு வலிமை வேறு எங்குமே கிடையாது. அதனால தான் சில மருத்துவமனைகளில் மருத்துவரே கைவிடப்பட்டாலும் பிரார்த்தனை செய்யுங்கள், இனி கடவுள் கையில் தான் உள்ளது என்று ஒரு வார்த்தை சொல்வதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். அதுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கும் பொழுது மருத்துவரே வியக்கும்படி, மருத்துவரால் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு நோயாளி மீண்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒருவன் மீண்டு வெளியே வருவதற்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை எவ்வாறு சாத்தியமாகும்? நாம் இந்த பிரச்சனையில்தான் மாட்டிக்கொண்டு உள்ளோம் என்று மற்றொருவருக்கு தெரியும் வரை நமக்காக கூட்டு பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக நடக்காது. ஆனால் பொதுவான பிரார்த்தனை அது யார் யார் வைப்பார்கள் என்றால், நம்முடைய இரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள், அது தாய் தந்தை, கணவன் மனைவி, குழந்தைகள், இந்த வாரிசுகளுக்காக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதற்கு ஒரு மதிப்பீடு என்று இடப்பட்டால் ஒரு 1% இல்லை 2%, அதிகமாக போனால் ஒரு 5% நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். காரணம், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடன் இருப்பவர்கள், நம்முடைய இரத்த பந்தங்கள், சொந்தங்கள்,
நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய இயற்கையான எண்ணம். அது தவறு கிடையாது. அது மாற்றிக்கொள்வதற்கு உண்டான எந்த ஒரு தேவையும் அங்கு கிடையாது. ஆனால் நமக்கு தெரியாத, நமக்கு அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் நமக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அது பொது பிரார்த்தனையாக இருக்கும். இந்த பொது பிரார்த்தனை கடவுள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சிலவற்றை மாற்ற முடியாது என்பது நமக்கு தெரிந்தது. அதற்கு ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தையை நாம் தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். அது விதி, இல்லை என்றால் காலச்சக்கரம். இது இவனுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று விதி மூலமாக காலச்சக்கரத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று நாம் படித்திருப்போம். ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதையும் நாம் தான் படித்திருக்கிறோம். எவ்வாறு? காலச்சக்கரம் என்பது ஒரு மனிதன் கண் விழிக்கும் பொழுது, அதாவது தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும் பொழுது எழுதி வைக்கப்பட்டது தான் இந்த காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தை மாற்றி அமைத்து கடவுளின் பாதத்தை அடைவதற்கு நாம் எத்தனை யுகங்களாக, இல்லை எத்தனை பிறவிகளாக நாம் என்னென்ன செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கோரி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு செய்யக்கூடிய புண்ணிய காரணங்கள் இல்லை புண்ணிய காரியங்கள் ஒரு மனிதனை அவருடைய கர்ம வினையிலிருந்து மாற்றுவதற்கு உண்டான, இல்லை என்றால் ஒரு கர்ம வினையை இல்லை கர்மாவை, தீய கர்மாவை குறைப்பதற்கு உண்டான வேலையை அது செய்திருக்கும். நம்மை அறியாதவர்கள், நம்மை தெரியாதவர்கள் யாராக இருக்க முடியும்? சிறிது யோசித்து பார்த்தால் தெரிந்தவர்கள் கூட நமக்காக பிரார்த்தனை செய்த காலமெல்லாம் மாறி போய்விட்டது. ஒருவன் முன்னேற்றம் அடைந்தால் அவனை எவ்வாறு ஒரு 10 அடி அவனை பின்னாடி இழுப்பது என்பதற்கு உண்டான ஒரு கூட்டம்தான் இன்றைய காலகட்டங்களில் நான் பார்க்கிறோம். நம்மை போன்ற கிரியா யோகிகள் அவ்வாறு கிடையாது. உதாரணமாக நம்முடைய குழுவில் கிரியா யோகம் என்றால் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும், எளிய முறையில் அதை கற்றுக்கொண்டிருந்திருந்தாலும், அதை தொடர்ந்து செய்வதற்கு கடவுளின் அனுகிரகம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். கடவுளுடைய அனுகிரகத்தையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய கர்ம வினைகளை கர்ம யோகமாக மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். சென்றால் இந்த குழுவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம், கிட்டத்தட்ட நான் பார்த்தவரை 15-16 மண்டலங்கள் ஒவ்வொருவராக முடிக்கும் பொழுது முன்பின் தெரியாத ஒருவர் ஒரு வாழ்த்து செய்தி சொல்வது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு 48 நாள் முடித்து விட்டார் வெற்றிகரமாக என்றால், எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றது. வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. அப்போ இதை மாதிரி ஒரு 10 பேர் ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உண்டான ஒரு சக்தி அதிகமாக காணப்படும். இதைத்தான் குருஜி எப்பொழுதுமே சொல்வார், எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பயிற்சியை செய்யுங்கள், செய்த பின்பு அதை தயவு செய்து பகிருங்கள். பகிர்வது உங்களுக்காகத்தான். நமக்கு தெரியாமல், நாம் யாரென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்த்து, ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக மிக 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 சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நாம் அறிந்திருப்போம். இன்னும் ஒருபடி மேலாக சென்று பார்த்தால், சிறிதும் பலனில்லாமல் நம்மிடம் பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள் என்றுமே நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் 16 செல்வங்களையும் பெற்று மிக பெரும் வாழ்வு அவர்கள் வாழ வேண்டும் என்று சிறிதளவும் மனதில் ஐயம் கொள்ளாமல் அவர்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை யார் என்றால் குரு. வித்தையோ கலையோ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு சிறிதளவும் சுயநலம் இல்லாமல் எப்பொழுதுமே தினமும், அது முதல் நாளோ 48வது நாளோ, முதல் வருடமோ 10வது வருடமோ, 10வது வருடமோ 100வது வருடமோ, அது அவருக்கு கணக்கு கிடையாது. நம்மிடம் கற்றுக்கொண்ட ஒருவன் சத்தியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதளவில் இரத்த சொந்தம் கிடையாது,
தெரிந்த நபர் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் ஒரு குருவால் மட்டுமே சுயநலம் பார்க்காமல், எதையும் எதிர்பார்க்காமல், கைமாறு எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு தாராளமாக ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி குருவிற்கு மட்டும்தான் உண்டு. அதுதான் ஒரு உண்மையான குருவிற்கும் உண்டான அழகு. குருவிற்கு உண்டான முழு தகுதி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கலையின் மூலம் நாள்பட நாம் செய்யும் பொழுது, நம்முடைய பயிற்சியின் பொழுது அது நமக்கும் வந்து சேரும். அதுதான் நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கும் பாய்வது என்பார்கள். குருஜியிடம் நாம் கற்றுக்கொண்ட, நமது குருஜியை மட்டும் சொல்லவில்லை, எந்த குருவாக இருந்தாலும் குருவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நல்ல குணங்கள், நற்குணங்கள், அறிவுரைகள், கட்டளைகளை சிறிதளவும் தாமதப்படுத்தாமல் செய்வது, தனக்கு தேவை என்ற பொழுது அணுகுவதும், தேவை முடிந்த பின்னால் ஒதுங்குவதும் மனிதனுக்கு உண்டான அழகல்ல. குறிப்பாக ஒரு கிரியா யோகிக்கு உண்டான அழகு அது அல்ல. அதனால் இந்த உலகில் நாம் எடுத்து வந்த இந்த பிறவி, நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இன்னல்களும் துன்பங்களும் நம்முடைய கர்மாவினால் நமக்கு கிடைத்தது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான பொக்கிஷம்தான் கிரியா யோகம். அதை கற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்னார் இவருக்கு இந்த பிறவில்தான் என்று எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த நபர் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டால், தினமும் பயிற்சியும் செய்தால், முக்தி அவன் அடைவதை கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதனால் ஒரு பொதுநலம், ஒரு கூட்டு பிரார்த்தனை, ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாத ஒரு ஆத்மா நமக்காக வேண்டுவது, இது எல்லாமே இங்குதான் நடக்கும். எங்கு? நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் கந்தகுரு ஃபவுண்டேஷனில். இது எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் எதுவுமே கண்பட இல்லை, காதுபட இல்லை, நாம் தீர விசாரிக்காமல் அதை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் 1.5 வருடங்களுக்கும் மேலாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கந்தகுரு ஃபவுண்டேஷனில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எத்தனையோ நண்பர்கள் அவர்கள் அடைந்த மாற்றத்தை நம்மிடம் பயின்று கொண்டே இருக்கிறார்கள். விளம்பரத்திற்காக அல்ல, தான் அடைந்த அந்த மாற்றத்தை அனைவரும் அடைய வேண்டும், தான் அடைந்த அந்த ஒரு முன்னேற்றத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான். அந்த நல்ல எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் இது போன்ற விஷயங்கள் உங்கள் காதில் வந்து விழுந்தால், அது போன்ற பயிற்சிகள் நடப்பது தெரிந்தால் தயவுசெய்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது மிக 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 சுலபம். ஆனால் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தினமும் செய்வது என்பது சிறிது கடினம். ஆனால் செய்தால் வாழ்வில் தினந்தோறும் வெற்றியை நாம் அடைவோம் என்பது உறுதி. காணொளியை முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சந்திப்போம் மகா சிவராத்திரி அன்று. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.